What is this? காமாட்சி அம்மாவை கைது செய்யணும். காமாட்சி அம்மா? அது உங்க தாயார். அவங்களை கைது செய்ய உங்களுடைய அனுமதி தேவை. Are you mad? உங்களுக்கு என்ன பைத்தியமா? உங்க தாயாரை அரெஸ்ட் பண்ணணுமா? அதுல எல்லாம் விவரமா எழுதிருக்கேன். காமாட்சி அம்மா என்னுடைய தாயார், அவங்களை கைது செய்ய உங்களுடைய அனுமதி தேவை. That's all. மிஸ்டர் ராஜன், be patient. என்ன நடந்தது? Sit down. என்ன நடந்தது சொல்லுங்க. என்னுடைய தாயார் குற்றவாளி. குற்றவாளியா? எதிரிக்கு உளவு சொன்ன குற்றவாளி. உங்க தாயாரா? அந்த பைக்கு உளவு சொன்னது தாயார். என்ன சொல்றீங்க நீங்க? அவங்க எதுக்காக இதை செய்யணும்? பணத்தாசையா? வேற பயமா? கொலை செய்துருவேன் மிரட்டினானா? எதுக்காக இந்த காரியம் செய்தாங்க? Why did she do it? Why? நாம தேடி வந்த சமூக விரோதியின் மனைவி என்னுடைய தாயார். அப்படின்னா அந்த பை உங்களுடைய தகப்பனாரா? Yes. Unfortunately. யாருங்க வீட்டுல? காமாட்சி அம்மா நீங்க தானே? நான்டா. உங்களை கைது செய்ய சொல்லி உத்தரவு. நான் தயாரா இருக்கேன். என்ன அழைச்சிட்டு போங்க. ராஜா, நான் ரொம்ப புண்ணியம் செய்தவன். இப்படிப்பட்ட கடமை உணர்ச்சி உள்ள ஒரு பிள்ளைய என் வயிற்றுல 10 மாதம் சுமந்த பாக்கியம் இருக்கே, அது இந்த உலகத்திலே வேற எந்த தாய்க்குமே கிடைக்காது. கடவுள் உனக்கு எப்போதுமே துணை இருப்பார். நான் வரேன்பா. ராஜா, வெளியில எங்கேயும் சாப்பிடாது. வீட்லயே ஒரு ஆளை வச்சு வேளா வேலைக்கு சமைச்சு சாப்பிடு. நான் வரேன்ப்பா.
வேலாயுதம் தங்கச் சுரங்கத்தில் மீண்டும் தங்கம். உயிரோடு போராடி பாதாளத்தில் சென்று தேட வேண்டிய தங்கம் தானே வழிந்தோடி வந்து நம்மை வாழ வைக்கிறது. போனாலும் இந்த துரோகத்தை செய்ய மாட்டேன் என்று சபதம் செஞ்சீங்களப்பா. வேண்டாப்பா, வேண்டாம், நிறுத்துங்க அப்பா, நிறுத்துங்க, நிறுத்துங்க அப்பா. Don't disturb me. Mr. Pai is my boss. யார் தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன். தங்கத்தை நான் செய்துகிட்டே தான் இருப்பேன். ராஜன், ஏன் திரும்பிட்ட? சட்டப்படி நீ உன் டியூட்டியை செய்த, அதுல ஒன்னும் தப்பு இல்லை. சட்டப்படிதான் நானும் உன் தாயார ஜாமீன்ல அழைச்சிட்டு வந்திருக்கேன். இதுவும் ஒன்னும் தப்பு இல்லையே. குற்றம் செய்ய தைரியம் இருக்கிறவங்களுக்கு தண்டனை அனுபவிக்கவும் தைரியம் வேணும். கடமை, நீதி, பாசம் இந்த மூன்றையும் தான் போதிச்சு உன்னை வளர்த்த. நான் சொன்ன கடமை நீதி ரெண்டும் உங்ககிட்ட அப்படியே இருக்கு. ஆனா பாசம் மட்டும் எங்கப்பா போயிடுச்சு? பாசம் என்கிட்ட இருக்கு ஃபாதர். ஆனா இவங்க நடந்தாச்சு. அதுக்காக நடக்க வேண்டியது நடந்தாச்சு. இனி கர்த்தர் தீர்ப்புப்படி எது நடக்கணுமோ அது நடக்கட்டும். அது வரைக்கும் நீ நடந்ததை எல்லாம் மறந்து தாய்க்கு மகனாயிருந்து அந்த கடமையிலே நீ தவறாம இருக்கணும். நான் வர்றேன். ராஜா, நான் தண்டனை அனுபவிக்க தயாரா தான்ப்பா இருந்தேன். பாதிரியார் தான் கட்டாயப்படுத்தி என்னை ஜாமீன் அழைச்சிட்டு வந்தார். நான் எதையும் கேட்கவோ பேசவோ தயாரா இல்லை.